ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம சென்னா மசாலா செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சுண்டல் ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க. அது குக்கரில் சேர்த்துக்குங்க. 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க வேவறதுக்கு. அதுக்கு உப்பு கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. நம்ம வெங்காயம் தக்காளி கூடயும் உப்பு போடுவோம், அதனால் லைட்டாக போட்டு குக்கரை மூடி அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. தக்காளி பழத்தை 3 கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. மிக்ஸி கப்பில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை அரைச்சி தனியாக வச்சுருங்க. விசில் வந்துருச்சுங்க. ஒரு 8 விசில் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்க, இதை எடுத்து போட்டுக்கலாம். வானலில் போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். உங்களுக்கு குக்கர் விசில் அடங்குறதுக்குள்ளேயே நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைச்சிக்கலாம், இஞ்சி பூண்டு இது பண்ணிக்கலாம், தக்காளி பழத்தை அரைச்சிக்கலாம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், என்னென்ன தேவையோ ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதான் ஈஸியாக இருக்கும். பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிறதுக்கு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்க்கும் போது பாருங்கள், கல் உப்பு போட்டுக்கலாங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம கடலை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கடலை நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். கை வச்சு பாருங்கள், சூடாக இருக்கும், பார்த்துங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி வெந்தாலே போதும். அதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. மாற்றி நான் கொஞ்சம் மசிக்கிறதுக்காக வச்சுருக்கேன், நல்லா நசுக்கி விட்றதுக்காக. மிக்ஸி கப்பில் கூட ஆற வச்சு நீங்கள் ஒரு ஓட்டிக்கலாம். அதோட தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கடலையோட தண்ணியும் தண்ணி சத்து போயிடும்னு சொல்லிவிட்டு இந்தமாரி மசிச்சுக்குங்க. இல்லைன்னா மிக்ஸி கப்பில் ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விடலாங்க. வதக்கி விட்டுட்டு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அதில் சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி பழத்தை அரைச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த தக்காளி பழமும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கட்டும். நார்மல் ஃபீட்டில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா என்னென்ன தேவைன்னு எடுத்து வச்சுக்கலாங்க. கார மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. சென்னா மசாலா நான் வச்சுருந்தேன், நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சென்னா மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது இருந்தாலும் போட்டுக்கலாங்க. நல்லா அந்த மசாலா வடை நல்லா போகிற வரை அதை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா தீஞ்சிரும். இந்த இதில் கடலையை சேர்த்துக்கலாங்க. கடலையை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க, கிண்டி விடுங்க. நல்லா அந்த மசாலாவோட ஒட்டட்டும். அப்புறம் மசிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சாப்பிட நல்லாயிருக்கும் அந்தமாரி செஞ்சிங்கன்னா. முழு கடலையோடு இப்படி கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். தண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, கடலையோட தண்ணி, அதுவே போதும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இந்த தண்ணியே போதும், அதனால் அது மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். நல்லா இந்தமாரி பபுள்ஸாக வருங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள். ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லைங்க. சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு சென்னா மட்டும் வாங்கினாலே போதும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். மறந்துடாதீங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.